ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி கார்களுடைய எண்ணிக்கைங்கிறது மிக அதிகம். குறிப்பான ஒரு சில கார்களை சொல்லணும்னா மஹிந்திரானுடைய XUV300, ரெனால்டோடைய டஸ்டர், ஹிண்டாயினுடைய கிரேட்டா, கியானுடைய செல்டாஸ், இப்படி எண்ணிக்கை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய எஸ்யூவி கார் வாங்கணுங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூல மிக முக்கியமான 3 எஸ்யூவி கார்களை எடுத்து அந்த எஸ்யூவி கார்களுடைய லோ வேரியண்ட்டை கம்பேரிசன் பண்ண போறோம். ஸோ இதில் எந்தெந்த கார் நம்ம எடுத்திருக்கோம்னா, ஒன்று ரெனால்டோடைய டஸ்டர், இரண்டாவது ஹிண்டாயினுடைய கிரேட்டா. முதல்ல நாம இந்த 3 காருடைய பேஸ் வேரியண்ட் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெனால்ட் கம்பெனியுடைய டஸ்டர் காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பேஸ் வேரியண்ட்னா RXங்கிற வேரியண்ட் 8,59,000 வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஹிண்டாய் கிரேட்டாவுடைய பேஸ் வேரியண்ட் ஈங்கிற வேரியண்ட் 9,81,000 ரூபாய். அதே கியா செல்டாஸ்னுடைய HTE-Gங்கிற வேரியண்ட் 9,89,000 ரூபாய். ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட்ல ரெனால்டோடைய டஸ்டர் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கம்மியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காரா இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கார்லையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருந்தாலும் கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பேஸ் வேரியண்ட்ல மேனுவல் மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ அப்படின்னு போகும்போது கண்டிப்பா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 காருமே என்ன டைமென்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இதுல லெந்தை பொறுத்த வரைக்கும் ரெனால்ட் டஸ்டர் காரோட லெந்த்ங்கிறது 4,360 மில்லிமீட்டர். அதே ஹிண்டாய் கிரேட்டானுடைய லெந்த்ங்கிறது 4,300 மில்லிமீட்டர். கியா செல்டாஸுடைய லெந்த்ங்கிறது 4,315 மில்லிமீட்டர். சோ லெந்த் வைஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா மற்ற 2 காரோடையும் டஸ்டர் கார் ஒரு படி மேலே இருக்கு. விட்தை பொறுத்த வரைக்கும் டஸ்டர் கார் 1,822 மில்லிமீட்டர், கிரேட்டா 1,790 மில்லிமீட்டர், கியா கம்பெனியுடைய செல்டாஸ்ங்கிற கார் 1,800 மில்லிமீட்டர். விட்திலையும் உங்களுக்கு டஸ்டர் கார் தான் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரெனால்டோடைய டஸ்டர் 1,695 மில்லிமீட்டர், கிரேட்டா 1,635 மில்லிமீட்டர், செல்டாஸ் 1,645 மில்லிமீட்டர். ஸோ ஓவராலா டைமென்ஷனை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 கார்லையுமே டஸ்டர் கார் தான் லெந்த் வைஸா இருக்கட்டும், இல்ல விட்த் வைஸா இருக்கட்டும், இல்ல ஹைட்டா இருக்கட்டும், மற்ற 2 காரையும் பின்னுக்கு தள்ளி முதலிடத்துல இருக்கு. வீல் பேஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெனால்ட் டஸ்டரோட வீல் பேஸ்ங்கிறது 2,673 மில்லிமீட்டர், கிரேட்டா 2,610 மில்லிமீட்டர், கியானுடைய செல்டாஸ்ங்கிறது 2,610 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அது டஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2,673 கொடுத்து 63 மில்லிமீட்டர்ல அதிகமா இருக்கு. ஒரு எஸ்யூவி காருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மிக முக்கியமா தேடக்கூடியது கிரவுண்ட் கிளியரன்ஸ். சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெனால்ட் டஸ்டருடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது 205 மில்லிமீட்டர். அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 190 மில்லிமீட்டர், கியானுடைய செல்டாஸும் 190 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 15 மில்லிமீட்டர் அதிகமா கொடுத்து கிரேட்டா செல்டாஸை விடையும் டஸ்டர்ங்கிற கார் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லயுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெனால்ட்னுடைய டஸ்டர்ங்கிறது 475 லிட்டர், கிரேட்டா 433 லிட்டர், கியாவுடைய செல்டாஸ் காரும் அதே 433 லிட்டர் கொடுத்திருக்காங்க. சோ பூட் ஸ்பேஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டஸ்டர்னுடைய கார் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு. ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 3 காருமே 50 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டி உள்ள ஒரு காரா இருக்கு. சோ ஓவராலா டைமென்ஷன் வைஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரேட்டாவையும் செல்டாஸையும் பின்னுக்கு தள்ளி டஸ்டர்ங்கிற கார் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. எஸ்யூவி காரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு கார் செக்மெண்டா இருக்கும். சோ அதனுடைய அடிப்படையில் இந்த 3 காருமே என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு இன்ஜினும் டெலிவர் பண்ணக்கூடிய பவர் என்ன, டார்க் என்ன அப்படிங்கறதை இப்ப டீடைலா பார்க்கலாம். ரெனால்ட் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர்ல MPI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. செல்டாஸ்லயும் அதே 1.5 லிட்டர்ல K9K பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 காருமே டெலிவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். டஸ்டர் பொறுத்த வரைக்கும் 1,498 cc டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1,493 cc கொடுத்திருக்காங்க. செல்டாஸ் 1,497 cc கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. இது என்ன BHP ல பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் 104.55 BHP பவர் கொடுத்திருக்காங்க. அதே கிரேட்டா 113.42 BHP பவர், செல்டாஸ் 113.42 BHP பவர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டா செல்டாஸ் விட டஸ்டர் கம்மியான ஒரு பவர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. டார்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெனால்டோடைய டஸ்டர் 142 நியூட்டன் டார்க் கொடுத்திருக்காங்க. அதே கிரேட்டா 144 நியூட்டன் டார்க், கியாவுடைய செல்டாஸ் 144 நியூட்டன் டார்க் கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 3 காருடைய டார்க்குமே சமமா தான் இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த 3 காருடைய பேஸ் வேரியண்ட்லயுமே மேனுவல் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்படி ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்க பேஸ் வேரியண்ட் சூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிட் ஸ்பெக் வேரியண்ட்ல தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. இந்த 3 காருமே என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரெனால்ட் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் 16.42 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், செல்டாஸும் அதே 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. சோ ஓவரால் மைலேஜ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா டஸ்டர் விடையும் கிரேட்டா செல்டாஸ்ங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. பட் இருந்தாலும் 3 காருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா தான் பப்ளிக்ல ஒபினியன் இருக்கு. இந்த 3 காருமே ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய காரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 காரோட பிரைஸ் ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 3 கார்லயுமே என்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு கார்ல இருந்து அடுத்த கார்ல என்ன அதிகமா கொடுத்திருக்காங்க இல்ல கம்மியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். பவர் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே இருக்கு. பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க.
இனி பூட்டை ரிமோட்ல ஓபன் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டால மட்டும்தான் இருக்கு. மத்த ரெண்டு கார்லயுமே உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ல கிடையாது. இனி லோ ஃபியூல் லைட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் டஸ்டர், கிரேட்டா, செல்டாஸ் மூணுலயுமே கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் டஸ்டர்ல கொடுக்கல, கிரேட்டா, செல்டாஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி கூட நான் உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன், நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய காருங்கிறது இந்த மூணு காரோட பேஸ் வேரியன்ட் பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேனிட்டி மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்கு தேவையான பின்பக்கத்துல லேம்புங்கிறது டஸ்டர்ல கிடையாது, கிரேட்டா, செல்டாஸ் பேஸ் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க சீட்டு ஹெட்ரெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூணு கார்லயுமே அதையும் காமனா கொடுத்திருக்காங்க. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் செல்டாஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, டஸ்டர், கிரேட்டால அதை கொடுக்கல. இனி முன்பக்கத்துல கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டஸ்டர்ல கிடையாது, கிரேட்டா, செல்டாஸ்ல கொடுத்திருக்காங்க. பின்பக்கத்துல கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேட்டா, டஸ்டர் ரெண்டுலயுமே கிடையாது, செல்டாஸ்ல மட்டும் தான் அதை கொடுத்திருக்காங்க. இனி மிக முக்கியமா பின்பக்கத்துல ஏசி வெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேட்டா, செல்டாஸ்ல இருக்கு, டஸ்டர்ல அது கிடையாது. அது கண்டிப்பா டஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது நீங்க உட்கார்ந்திருந்தீங்களா உங்க முதுகு தண்டுக்கு ஏதோ ஒரு சீட்டிங் கெபாசிட்டியா இருக்கும், அது உங்களுக்கு டஸ்டர்ல கிடையாது, கிரேட்டா, செல்டாஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் கிரேட்டால கிடையாது, செல்டாஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. இனி பார்க்கிங் சென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே பின்பக்கத்துல பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இனி செகண்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் டஸ்டர்னுடைய சீட்டை நீங்க எதுவுமே பண்ணிக்க முடியாது, அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் ஃபோல்டிங் பண்ணிக்க முடியும். செல்டாஸ்ல 60:40 உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். சோ அதனால உங்களுக்கு கிரேட்டா, செல்டாஸ் பொறுத்த வரைக்கும் பின்னால கார்கோ வால்யூம் அதிகமா கிடைக்கும். டஸ்டர் பொறுத்த வரைக்கும் கார்கோ வால்யூம் நீங்க அதிகப்படுத்திக்க முடியாது. நீ க்ளவ் பாக்ஸ் கூலிங், அதாவது இன்னைக்குள்ள யுகத்துல யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம், இது டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே கிடையாது. கிரேட்டானோட பேஸ் வேரியன்ட்ல அதை கொடுத்திருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் டோர் பேட்ல பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம். இனி யூஎஸ்பி சார்ஜர் பொறுத்த வரைக்கும் டஸ்டர், கிரேட்டா ரெண்டுலயுமே கிடையாது, அதே செல்டாஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலேயும் பின்னாலேயும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ல யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இனி சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட், அதாவது டிரைவருக்கு ஏதுவான ஒரு ஆம்ரெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு கிரேட்டா, செல்டாஸ்ல கொடுத்திருக்காங்க, டஸ்டர்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம கிரேட்டா, செல்டாஸ்ல இந்த ஆம்ரெஸ்ட்ல ஸ்டோரேஜோட கொடுத்திருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம், இது டஸ்டர்ல சுத்தமா கொடுக்கல. இனி டெயில் கேட் அஜார், அதாவது உங்களுடைய பூட்டை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலனா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய எம்ஐடில வந்துரும், அது கிரேட்டா, செல்டாஸ் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க, டஸ்டர்ல கிடையாது. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு கிரேட்டா, செல்டாஸ் பேஸ் வேரியன்ட்ல இருக்கு, டஸ்டர்ல கிடையாது. பேட்டரி சேவர் உங்களுக்கு கிரேட்டால கொடுத்திருக்காங்க, டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே கிடையாது. இனி ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங்கிறது மூணு கார்லயும் காமனா இருக்கு. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழ சென்டரிங்கிறது மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே அதை காமனா கொடுத்திருக்காங்க. இனி இன்டீரியர்ல என்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மூணு கார்ல அப்படிங்கறத பார்க்கலாம். டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் பொறுத்த வரைக்கும் டஸ்டர்ல கிடையாது, கிரேட்டா, செல்டாஸ்ல மட்டும் தான் அதை கொடுத்திருக்காங்க. இனி மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஃபேப்ரிக்ல அப்போல்சரி கொடுத்திருக்காங்க, அது பார்க்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல யூஸ் பண்றதுக்கா இருக்கட்டும் மூணு கார்லயுமே ரொம்ப அழகா அருமையா கொடுத்திருக்காங்க. இனி க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு கார்லயுமே காமனா இருக்கு. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் இது மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. டியூல் டோன் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிரேட்டால மட்டும் தான் உங்களுக்கு டியூல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே மோனோடோன்ல தான் டேஷ்போர்ட் இருக்கு. சோ ஒரு நல்ல பிரீமியம் டேஷ்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிரேட்டால தான் இருக்கு, டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே கிடையாது. நீ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ்ங்கிறது மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே நீங்க மேனுவலா தான் அட்ஜஸ்ட் பண்ணியாகணும் இந்த லோ வேரியன்ட்ல. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விமா கொடுத்திருக்காங்க, அது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம். பின்பக்க விண்டோக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய மூணு விஷயங்கள், அதாவது வைப்பர், வாஷர், டிஃபோகர், இந்த மூணு விஷயத்தையுமே இந்த மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே கொடுக்கல. இந்த மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, வீல் கவர்ஸ் கொடுத்திருக்காங்க, அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். பவர் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் டஸ்டர், செல்டாஸ்ல கிடையாது, கிரேட்டால அதை கொடுத்திருக்காங்க. இனி காரோட பின்பக்கத்துல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் எடுத்து கொடுக்கிறதுக்காக பின்பக்கத்துல ஸ்பாயிலர்ங்கிறது கிரேட்டால கொடுத்திருக்காங்க, டஸ்டர், செல்டாஸ் ரெண்டு கார்லயுமே கிடையாது. இனி குரோம் கார்னிஷ், அதாவது விண்டோனுடைய சில்லுல அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்னிஷ்ங்கிறது கிரேட்டால கொடுத்திருக்காங்க, டஸ்டர், செல்டாஸ் ரெண்டுலயுமே அது கிடையாது. இனி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ்ங்கிறது கிரேட்டா, செல்டாஸ்ல கொடுத்திருக்காங்க, டஸ்டர்ல அதை கொடுக்கல. ரூஃப் ரேல பொறுத்த வரைக்கும் டஸ்டரோட பேஸ் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க, கிரேட்டா, செல்டாஸோட பேஸ் வேரியன்ட்ல அதை கொடுக்கல. நீ பூட்டினுடைய ஓப்பனரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஓப்பனர் உங்களுக்கு கிரேட்டால இருக்கு, டஸ்டர், செல்டாஸ்ல ஸ்மார்ட் ஓப்பனர் கிடையாது, லிவர்ல தான் மத்த ஓப்பனர் கொடுத்திருக்காங்க. இனி வீல் சைஸை பார்க்கும்போது மூணு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு R16ல கொடுத்திருக்காங்க, அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே நேரத்தில் அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரோட பேஸ் வேரியன்ட்லயுமே அலாய் வீல் கிடையாது. ஒரு கார் எடுக்கும்போது அதுக்கு மிகவும் தேவையான ஒரு ஃபீச்சர்ஸா என்ன இருக்கணும்னா அது கண்டிப்பா என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷனா தான் இருக்கணும். சோ அதனுடைய அடிப்படையில் இந்த மூணு காரை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்டர், கிரேட்டால எந்த விதத்திலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதே செல்டாஸை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்திருக்காங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, USB கொடுத்திருக்காங்க, ஆக்சனோட இன்புட் கொடுத்திருக்கு, அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இந்த மூணு கார்லயுமே செல்டாஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. டஸ்டர், கிரேட்டா ரெண்டுமே இதுக்கு பின்னால தான் இருக்கு. எதனாலனா கிரேட்டா, டஸ்டர்ல சுத்தமா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனோட சிஸ்டமும் கொடுக்கல. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரோட மைலேஜ் என்ன, அந்த காரோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த காரோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த கார் எவ்வளவு அழகா இருக்கு, இதை தான் நம்ம தேடுமே தவிர சேஃப்டியை பத்தி நம்ம திங்க் பண்றது கிடையாது. என்னுடைய கைண்ட் அட்வைஸ், எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குங்கிறத நீங்க மிக முக்கியமா முதன்மையா பாருங்க. சோ அதனுடைய அடிப்படையில் இந்த மூணு காரோட பேஸ் வேரியன்ட்ல என்ன சேஃப்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பிரேக் அசிஸ்ட்ங்கிறது டஸ்டர்ல கொடுத்திருக்காங்க, கிரேட்டா, செல்டாஸ்ல கிடையாது. சென்டர் லாக்கிங் மூணு கார்லயுமே காமனா இருக்கு. பவர் டோர் லாக்ஸ் மூணு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி
சைல்ட் சேஃப்டி லாக்கும் உங்களுக்கு 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஏர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 காரோட பேஸ் வேரியண்ட்லயுமே டியூல் ஏர் பேக் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது டிரைவர் கோ டிரைவருக்கு ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து பெரிய அளவில் வேற எந்த ஒரு ஏர் பேக்கும் கிடையாது. இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் 3 கார்லயுமே காமனா இருக்கு. சீட் பெல்ட் வார்னிங்கும் காமனா கொடுத்திருக்காங்க. டூர் அஜார் வார்னிங், அதாவது நீங்க டூரை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலனா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடில வந்துரும். அது 3 கார்லயுமே காமனா இருக்கு. சைடு அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் அது 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேட்டா செல்டாஸ்ல இருக்கு. உங்களுக்கு டஸ்டர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது. இனி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டஸ்டர்ல கொடுத்திருக்காங்க. கிரேட்டா செல்டாஸ்ல கண்டிப்பா இல்ல. இன்ஜின் இம்மோபிலைசர்ங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட், அதாவது உங்க கீழ இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம நீங்க எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சார் 3 கார்லயுமே காமனா இருக்கு. இனி சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் செல்டாஸ் கார்ல மட்டும் தான் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் சென்டர்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. கிரேட்டா டஸ்டர் ரெண்டுலயுமே சென்டர்ல மவுண்ட் பண்ணல. இன்ஜின் செக் வார்னிங் பொறுத்த வரைக்கும் டஸ்டர் செல்டாஸ்ல கொடுத்திருக்காங்க. கிரேட்டால அது கிடையாது. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது டஸ்டர்ல கொடுத்திருக்காங்க. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலயுமே கிடையாது. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேட்டால இருக்கு. செல்டாஸ் டஸ்டர் ரெண்டுலயுமே கிடையாது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் டஸ்டர் செல்டாஸ்ல கிடையாது. கிரேட்டால அதை கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் கிரேட்டால இருக்கு. டஸ்டர் செல்டாஸ்ல கிடையாது. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், அதாவது நீங்க மேனுவலா லாக் பண்ண மறந்தாலும் கூட உங்க வண்டியை நீங்க ஒரு 10 to 15 km ஸ்பீட்ல ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோருமே லாக் ஆகும். அதான் உங்களுக்கு ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ங்கிறது. இது 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம். ஐசோஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஸ்டர் கிரேட்டால கிடையாது. செல்டாஸ்ல கொடுத்திருக்காங்க. ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் கிரேட்டால கொடுத்திருக்காங்க. டஸ்டர் செல்டாஸ்ல கிடையாது. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்ங்கிறது உங்களுக்கு டஸ்டர் கிரேட்டால இருக்கு. செல்டாஸ்ல கிடையாது. சோ ஓவரால் கன்க்ளூஷனா இந்த 3 கார்ல எதை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டைலிஷ் லுக் இருக்கக்கூடிய கார்னா கண்டிப்பா கிரேட்டா செல்டாஸ் எடுத்துக்கலாம். டஸ்டர் அந்த அளவுக்கு ஸ்டைலிஷ் லுக் கிடையாது. ஃபீச்சர்ஸ் அடிப்படையா வச்சு எடுக்க போறீங்கன்னா நீங்க கிரேட்டா எடுக்கலாம். கிரேட்டாவுக்கு ஈக்குவலண்டான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா செல்டாஸ்ல டஸ்டர்ல கிடையாது. அதே நேரத்தில் செல்டாஸ் உடைய கிரேட்டானுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கம்மியா கொடுத்திருக்காங்க. சேஃப்டி அடிப்படையா வச்சு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டஸ்டர் எடுக்கலாம். கிரேட்டா செல்டாஸ் உடைய டஸ்டர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. இனி பிரைஸ் ரேஞ்ச் வச்சு எடுக்க போறீங்கன்னா நீங்க டஸ்டர் டைரக்ட் போலாம். ஏன்னா டஸ்டர் உடைய கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுமே 1 லட்சம் ரூபாய் அதிகப்படியான பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.